Hey hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. வேம்பயர் டிடெக்டிவ் அப்படிங்கிற கொரியன் டிடெக்டிவ் ட்ராமாவை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போறது எபிசோட் 11ஓட எக்ஸ்பிளனேஷன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நம்ம சேனலை விசிட் பண்ணவங்க, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சில சேனல்ஸோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போய் செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமாக நிறைய எபிசோடு தாங்க இருக்கு. நிறைய கேள்விக்கான பதில் எல்லாம் கிடைக்கும். ஸோ எண்டிங் நிஜமா ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங் சீன்ல எப்படியோ ஃப்ரெண்டி டிமாண்ட் வச்சு அவரே சுட்டு இறந்து போயிட்டு, இவன் உயிர் பொழைக்கலன்னா கண்டிப்பா அந்த சிஇஓவை எங்க வச்சிருக்கான், அவன் எங்க இருக்காங்கிறத சொல்லவே மாட்டான். ஏன்னா இருந்த இடத்த விட்டு இவன் மாத்திட்டான். அப்படிங்கிறதுனால தன்னுடைய வேம்பயர் பிளட்டை கொடுத்த விவி ஃப்ரெண்டியும் வேம்பயரா மாத்திடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுறது எல்லாமே பவர், அதுவும் முக்கியமாக லவ்லி அடையிறதுக்கான பவர். அந்த பவர் வேணும் அப்படின்னா சாம் எதிர்த்து நிக்கணும். சாம் எதிர்த்து நின்னாலும் லவ்லி நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். ஸோ வேம்பயரா மாறி இருக்காங்க. இதற்காக ஏன் ஒரு வேம்பயரா மாறணும் அப்படிங்கிற காரணம் பின்னாடி தெரிய வரும். ஸோ வேம்பயரா மாறி எந்திரிச்சு உட்காந்துருக்கிற சமயத்துல ஒரு டம்ளர்ல பிளட் ஊத்தி கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீசன்லயேங்க எந்தெந்த இடத்துல வேம்பயர்ஸ் வைன் குடிக்கிற மாதிரி காமிச்சாங்க, அதில் வைனே கிடையாது, பிளட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் நீ இதை குடிக்கணும்னு விவி ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு குடிக்கிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க முடியல, வாமிட் பண்ணிடுறாங்க. விவி சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், வேம்பயரா மாறுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நீ இதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கப்புறமாக இந்த பிளட்டை மட்டும் வச்சுதான் நீ உயிர் வாழ முடியும், போக போக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ விவி இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. நீ வேம்பயரா மாறணும்னு கேட்ட, நான் ரத்தத்தை கொடுத்து மாற்ற வச்சுட்டேன். நான் உங்ககிட்ட கொடுத்த வேலை, ஸோ அந்த சிஇஓ எங்கே இருக்காங்க அவனை பற்றி பேசலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கு, லவ்லியை பற்றி பேசணும் அப்படிங்கிறதோட இங்கே சீன் அப்படியே கட் ஆகுதுங்க. அடுத்தது கேஸ் 11, இந்த கொலாப்ஸ்டு வேர்ல்டு. ஸோ இந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த எபிசோட் ஃபுல்லாக இருக்கும். இப்போ லவ்லியை காட்டுறாங்க. அந்த கம்பெனிக்குள்ள தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டி கை தவுத்து விடுற சமயத்தில் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சீக்கிரமா கை தவுத்து விடுவா, நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் அங்கிருந்து ஃப்ரெண்டி நகர மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இப்படி நிக்கிறேன் லவ்லி கேட்குற சமயத்தில், நான் இங்கிருந்து வர தயாரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து தன்னோட கையை அறுத்து காட்டுறாங்க. உடனே அந்த காயம் ஆறிடுது. ஸோ இது பாசிபிளே இல்லைன்னு லவ்லி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மறைச்ச சீக்ரெட் என்ன தெரியுமா, சேலஞ்சர் அப்படிங்கிறது வேம்பயர்ஸ்க்கான பிளட் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. ஏன்னா இந்த கம்பெனியில் ட்ரைனியா ஃப்ரெண்டி சேர்ந்த சமயத்தில் நிறைய சேலஞ்சர் பாக்ஸ் எல்லாம் சாமோட வீட்டுக்கு வந்திருக்கும். ஸோ சாம்ல இருக்காங்க இந்த வீட்டுக்கு, அதுக்குள்ளேயும் பிளட் தான் இருந்திருக்குமோ, இவங்க பிரிச்சு பார்த்துருக்க மாட்டாங்களா, எனக்கு அந்த இடம் கரெக்டாக தெரியல. அது இவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணல. ஸோ இப்படி காயம் மறைஞ்சதுமே இவங்க ஃப்ரெண்டி கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனை கேட்டு லவ்லி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ வேம்பயரே இவங்க எல்லாம் இருக்காங்க, இந்த கம்பெனி அதுக்காக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த மிஷனுக்கு வந்திருந்தாலும் அவங்க காணாமல் போனதும் அவங்க இல்லாமல் போனதும் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸே தெரியாமல் போனதுக்கான காரணம் இதுதான். ஒன்னா வேம்பயரா மாற்றி தன் கூட வச்சிருந்துருப்பாங்க, இல்லைன்னா ஹெல்ப்பரா மாற்றி பகல் நேரங்களில் மனுஷங்களால தான் வெளியே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்பரை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஐடியை மொத்தமாக மாற்றிருப்பாங்க. அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு லவ்லி கிட்ட பேசிட்டே இருக்கிறப்போ லவ்லி, சரிடா இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, இங்கே பாரு, நான் வேம்பயரா மாறிட்டேன். நான் மாறினதுக்கான மெயின் காரணம் தெரியுமா, உன்னை சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில டீலிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. லவ்லி அப்படியே இதுக்கு மேலே என்ன சொல்ல போறானோ அப்படிங்கிற பயத்தோட பார்க்குறப்போ, அடுத்தது என்னதான் இந்த மிஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உயிரே போயிடுச்சுனாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு டிபார்ட்மெண்ட் சைட் கையெழுத்தே வாங்கியிருந்தாலும் ஒரு 2 பேர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா போய் ரிப்போர்ட் பண்ணும் இல்லையா, டிபார்ட்மெண்ட்ல சொல்லணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி சாமுகவும் போயிருக்காங்க. பட் அவங்களை தேடுறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிஷனை நம்ம யாரோட நாலேஜுக்கும் கொண்டு போகாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. சாமால பொறுமையா காக்க முடியல. ஒருவேளை அவங்க 2 பேர் செத்து இருந்தா என்ன பண்றது அப்படின்னு இவங்க காரசாரமா பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஃப்ரெண்டி கிட்ட இருந்து கூக்கு கால் வருது. ஃப்ரெண்டின்னு தெரிஞ்சோன்னு சாம் வாங்கி பிடிக்கி பேசுறாங்க. ஸோ ஃப்ரெண்டி சொல்றாங்க, இதை பாருப்பா, நாங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா லவ்லி பிடிச்சி வச்சிருக்காங்க, சிஇஓ இருக்கிற அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் போய் லவ்லியை காப்பாத்துறேன், நீ போய் சிஇஓவை காப்பாத்துன்னு அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கூ கேட்குறாங்க, என்னடா சொன்னா அப்படிங்கிறப்போ இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க, அந்த அட்ரஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ லவ்லியையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. எதுக்கு அவங்ககிட்ட அப்படி சொன்ன அப்படிங்கிறப்போ 2 விஷயம். ஒன்னா, அவன் அந்த சிஇஓவை தேடி போறான் அப்படின்னா அவன் சாவான். ஆனா என்ன, ஒரு டிக்னிட்டியோட ஹானரா சாவான். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிஷன்ல இருந்தவன் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க போறப்போ ஒரு மிஷன்ல இறந்து போயிட்டாங்க, ஹானரோட சாவான். ஆனா இதே அவன் உன்னை தேடி வந்தான்னா என்னோட கையால சாவான். சாவுங்கிறது அவனுக்கு உறுதிதான், ஆனா அவன் எப்படி சாகுறான் அப்படிங்கிறது அவன் யாரை தேடி போறாங்கிறதுல இருக்கு அப்படின்னா லவ்லியால தாங்கவே முடியல. பட் இருந்தாலும் நிதானமா கேட்கறாங்க, அப்பனோட பிளான் தான் என்ன அப்படிங்கிறப்போ, நீ எனக்கு சொந்தமானவளா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியங்கிறாங்க.
உடனே லவ்லி ஒரு பிளான் போட்டு ஓகே, ஆனா கண்டிப்பா நீ வந்து சாம கொல்லக்கூடாது, அப்படி சாம கொல்லணும்னா நானே என் கையால கொல்றேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே யாராவது நம்புவாங்களா? ஸோ ஃப்ரெண்டையும் அதை நம்பாம தான் பாக்குறாங்க. பட் அதுக்கு லவ்லி கொடுக்குற எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, ஒருவேளை நீ கொன்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பாக்குறப்பெல்லாம் நீ சாம கொன்னவன் அப்படிங்கிற ஒரு தாட் என்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா நீ எனக்காக வேம்பேரா மாதிரி இருக்கேன்னு சொல்ற, ஸோ அதனால நானே சாம கொல்றேன் அப்படிங்கிறாங்க. பட் இவ்வளோ சீரியஸா லவ் பண்ண ஒருத்தி தன் லவ்வரையே கொலை பண்றேன்னு சொன்னா அதை ஃப்ரெண்ட் யால நம்பவே முடியல. ஓகே, அப்போ எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் போடுறாங்க. ஃப்ரெண்டு கேட்குற ப்ராமிஸ் என்னன்னா, நீயும் எங்களில் ஒருத்தியா மாறிடணும் அப்படிங்கிறதாங்க அந்த ப்ராமிஸ். ஸோ அந்த ப்ராமிஸ் வந்து இப்போ லவ்லியையும் இவர் வேம்பயரா மாற்றி இவங்களோட கூட்டத்துக்குள்ள ஒருத்தங்களா சேர்த்துக்க போறாங்களா, இல்லை இவங்களோட கூட்டத்துக்குள்ளே நிறைய மனுஷங்க இருப்பாங்க, அவங்க பகல் நேரத்தில் இந்த வேம்பயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால அப்படி ஜஸ்ட் வாய் வார்த்தையில் டீலிங் போட்டுக்கிறாங்களான்னு தெரியல. இதுக்கு லவ்லி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இங்கே சீன் அப்படியே கட் ஆகுறப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த சிஇஓ தானே டிபார்ட்மெண்டோட மெயின் டார்கெட், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக சீக்ரெட் மிஷின்ஸே வந்து வச்சிருந்துருக்காங்க. ஸோ அதனால அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறப்போ, இது பாருங்க நான் லவ்லிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக சிஇஓவை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த அட்ரஸ் வந்துருச்சு, நீங்கள் வந்து ஆட்களை கூப்பிட்டு போங்க, நான் தனியாக போய் லவ்லியை காப்பாற்றுறேன், அங்கே தான் ஃப்ரெண்டையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ்லியை காப்பாற்றுறதுக்காக சாம் இங்கே கிளம்புறாங்க. ஸோ தன்னோட போலீஸ் ஃப்ரெண்டு கு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் இருக்கிற சிலத்துல கூப்பிட்டு போயிட்டு அந்த சிஇஓ இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சாம் போயிட்டு இருக்கிறப்போ சாமுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருங்க. அவர் ஃபர்ஸ்ட் அந்த சன் டைப்ல இருக்கிற பெண்டன்ட்டை கிஃப்ட் பண்ணது, நான் கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன்னு சொன்னது, இதெல்லாம் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கம்பெனிக்கு போறாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில தானே அவங்களை பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு போறாங்க. இந்த பக்கமாக போலீஸோட டீம், கு தலைமையிலான டீம் வந்துட்டு சிஇஓவை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அட்ரஸ் இங்கே தான் வந்தது, ஆனால் இந்த இடத்துல அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்ப மாறி மாறி காட்டுவாங்க. நான் கொஞ்சம் லீனியராக சொல்கிறேன். ஸோ இப்போ கம்பெனியில் சாம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ இப்படிதான் நடக்க போகுது. இவன் கண்டிப்பாக தன் லவ்வரான லவ்லியை தான் காப்பாற்ற வருவான்னு தெரிஞ்ச ஃப்ரெண்டி பக்கத்தில் ஒளிஞ்சிருந்து, இங்கே பாரு நான் அந்த பக்கம் போய் தேடுறேன், லவ்லி அந்த பக்கத்தில் இருப்பாள் இருக்கு, நீ போய் அந்த பக்கம் தேடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இவர் ஓடி போய் கட்டி போட்டு இருக்கிற லவ்லியை வந்து கட்ட விடுவாங்க. நீங்க வந்திருக்க கூடாது, எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக லவ்லிக்கும் நல்லாவே தெரியும் நம்மளை சாம் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதனால சிஇஓவை காப்பாற்றுறதை விட நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் வருவான். அட்லீஸ்ட் அவன் உயிர் வாழ்றதுக்கு அந்த சான்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சாமை வந்து சுட்டு கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எபிசோட் 1ல காமிச்ச அதே சீனு தாங்க. 3 பேர் லிஃப்ட்குள்ளே வந்து தப்பிக்கிறப்போ அங்கே நிறைய பேர் வந்துட்டு ஃபைட் பண்ண வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காரில் போகிறது எல்லாம் சேம் தான். ஆனால் இதில் நம்மளுக்கு தெரியாத ட்விஸ்ட் என்னன்னா, இது நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் கோ அந்த போலீஸ் டீமோட போயிட்டு அந்த சிஇஓவை தேடிட்டு இருப்பாங்க. அங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, சிஇஓ ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க. ஒரு கபோர்ட் மாதிரியான செட்டப்ல சிஇஓ உள்ள வச்சு மூடி இருப்பாங்க. கரெக்டாக போய் அதை யாரும் ஓப்பன் பண்ணுறப்போ இறந்து போன சிஇஓட டெட் பாடி அதுக்குள்ளே இருக்கு. ஓப்பன் பண்ணதுமே அங்கே இருக்கிற பாம்பு ட்ரிகர் ஆகி வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெடிப்புலையே அந்த சிஇஓ அங்கே இறந்து போயிடுறாங்க. ஒரு பாடி கூட கிடைக்கல. எப்படி குவும் போலீஸ்மேனும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. பட் ஓரளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. கரெக்டாக ரைட் சைட் ஷோல்டருக்கு மேலே சாமை வந்து லவ்லியும் சுட்டுறாங்க. சாமுக்கு குழப்பமா இருக்கு, இவ ஏன் நம்மளை சுட்டா, இப்போ நம்மளுக்கு இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற குழப்பத்தோடு இவர் பார்க்குறப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமாக ஃப்ரெண்டையும் லவ்லி இருந்த கார் வெடிச்சு சதறிடும். ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஐடென்டிட்டி அளிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமாக சாமுக்கு உயிர் போயிருக்காது இல்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இப்படியே காப்பாற்றிருப்பாங்க. பக்கத்துல இருந்து கு தான் பார்த்துக்குவாங்க. குவுக்கு ஒரு கில்ட்டி இருக்குங்க. ஏன்னா இந்த மிஷின்ல வந்து அவர் ஆரம்பத்திலிருந்து கரெக்டாக அவங்களை கைட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா லவ்லியும் சாமும் லவ் பண்றாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த கம்பெனிக்குள்ள போய் டீடைல்ஸை கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சாம் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ, இல்லப்பா உனக்கும் லவ்லிக்கு இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, லவ் பண்றீங்க, நீங்க போனீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களை வேலை செய்ய விடாது, நீங்க அவளை ப்ரொடெக்ட் பண்ண பாப்பீங்க, இல்லைன்னா அவ உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பாப்பா அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரெண்டையும் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் ஃப்ரெண்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாம எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரட்ச் இருந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் இவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எடுத்துக்காம அவரா ஒன்று பண்ண போய் இத்தனை பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்துட்டு இவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு குவுக்கு. ஸோ சாப்பாடெல்லாம் கொடுத்தா கூட அதுக்காக கவனிக்கவும் செய்யறாரு கு. ஸோ சாப்பாடு கொடுக்குற சமயத்துல கூட சாம சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது இன்னுமே வந்து குவுக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்குது. அடுத்தது ஃப்ரெண்டையும் லவ்லியும் தனியாக இருக்கிற இடத்துல தாங்க காட்டுறாங்க. ஐ திங்க் ஒரு ஒயனை கொண்டு வரல, இது பிளட்ன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எடுத்துட்டு போன்னு லவ்லி சொல்றாங்க. நான் உன்னை கண்டிப்பா பாத்துக்குவேன், உனக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஸோ லவ்லியோட குற்ற உணர்ச்சி என்னன்னா, நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இவன் வேம்பயரா மாறி இருக்கான் அப்படின்னு லவ்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. லவ்லி தங்க கூட வச்சுக்கணும் அப்படின்னா, லவ்லி இவங்க 2 பேர் இருக்கிற அடையாளத்தையும் மறைக்கணும் அப்படின்னா ஒரு பவர் வேணும். ஸோ அது வேம்பயரா மாறினாதான் கிடைக்குங்கிற செல்ஃபிஷ்ல தான் முடிவெடுத்திருப்பாங்க. இதனால 2 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்த
பார்த்தப்ப கூட நீ எனக்காக எல்லாம் பண்ணேன்னு சொல்லாதேன்னு லவ்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியில் போகிறப்ப ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, நீ என்ன தான் ஃபீல் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே சாம் இறந்து போயிட்டான், அதனால உனக்கு வர வழியில் நீ என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே லவ்லி ஃபீல் பண்ண, இங்கே எதுக்குடா பொழைச்சோன்னு சொல்லி சாம் ஃபீல் பண்ண. ஏன்னா லவ்லிக்காவது ஒரு கிளாரிட்டி தெரியுது நாம் எதுக்காக சுட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் சாம் ரொம்ப பாவமாக தெரிஞ்சது, அவன் நம்மளை ஏன் சுட்டா, நம்ம 2 பேர்த்து கடையில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையும் வரலையே அப்படிங்கிற குழப்பத்தோடவே இருக்காரு. ஸோ எகெயின் ஃப்ளாஷ்பேக் தாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கும் நம்மளுக்கும் இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிட்டா கூட ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னே தெரியாமல் ஏன் நம்மளை ஒருத்தங்க இந்த அளவுக்கு நம்ம கொலை பண்ணுற அளவுக்கு நம்மளை நாம் விரும்பினவங்களே ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச மரணத்தை விட கொடுமையானதுன்னு நினைக்கிறேன். இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த கில்ட்டோட வேலை செய்ய முடியாம தான் கு போலீஸ் ஆஃபீஸர் ரிசைனே பண்ணிப்பாங்க. போலீஸ் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, இதை பாருப்பா, அவங்க 2 பேர் இறந்ததுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, அப்படி பார்த்தா நானும் தானே காரணம், நானும் தானே இந்த டீம் கூட இருந்திருக்கேன், அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. பட் எதுவுமே கு சொல்லலை, இல்லை நான் அந்த முடிவை நான் அப்படி எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வீட்டில் இருக்கிற லவ்லிக்கு ஃபுல்லாக கர்டன் போட்டு மூடிருப்பாங்க, ஏன்னா வேம்பையர்ஸ்க்கு சன்லைட் படக்கூடாது இல்லையா. ஸோ சன்லைட்டை பார்க்கலாம், லைட்டாக திறக்கிறப்போ அங்கே விவி, சன்லைட் மேல ஆசை வைக்காது, அது நம்மளுக்கு ஆகவே ஆகாது, அப்படி பார்க்கணும் ஆசையா இருக்கா அப்படின்னு பேசிட்டே அந்த பெண்டன்ட் இருக்கும் இல்லைங்களா, சாம் கொடுத்தாங்க இல்லையா, அதை லவ்லியோட கழுத்துல இருந்து புடுங்கிக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண்டன்ட் போட்ட லேடியை பிங்கி பார்த்தது அவங்க அண்ணா கூட சொன்னது எல்லாமே அது விவி தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து எனக்கு தெரிஞ்சு லவ்லி வேம்பயர் ஆயிட்டாங்கன்னு தான் தெரியுது. ஸோ அடுத்து உலகே மாயம் வாழ்வே மாயம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க சாம். ஸோ அப்போ கு நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் போலீஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது, இந்த கில்ட்டோட என்னால் போலீஸாக ஒர்க் பண்ண முடியாது, நீயும் கொஞ்சம் உங்களோட கான்சென்ட்ரேஷன் அடுத்ததில் செலுத்தணும், இதுக்கு மேலே போய் போலீஸாக ஒர்க் பண்ண உன்னாலையும் முடியாதுன்னு சொல்லி சாமை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் சாமால ஃபுல்லாக மறக்க முடியல அப்படின்னாலும் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டார், ஏன்னா ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா, டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆகி காயமெல்லாம் ஆறி கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஸோ நம்மளால 2 உயிர் போயிடுச்சு, நம்மளை நம்பி 3 பேர் வந்தாங்க, அட்லீஸ்ட் இவனையாவது கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நீ ஜாயின் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே எனக்கு தோணுச்சுன்னா வரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ குவும் கம்பல் பண்ணுறதுல எனக்கு தோணுச்சுன்னா வாப்பான்னு சொல்லி விட்டுறாங்க. இது எல்லாமே கடைசியாக ஃபோன் கால் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, லவ்லி ஃபோன் கால் பண்ணி நீ பார்த்துரு சாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறமாக அந்த டாக்ஸி நம்பர் கண்டுபிடிச்சி கடைசியாக அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டேன்னு கேட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு வர்றாங்க. அதுக்குள்ளே அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் நினச்சி முடிக்கிறதுக்கும் அந்த ஏரியா வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. பாதி கட்டப்பட்டு விடப்பட்ட பில்டிங் மாதிரி இருக்குங்க. ஸோ மேலே ஏறி போகிறப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட், அங்கே ஃப்ரெண்டு இருக்காங்க. டேய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கே அப்படின்னு பக்கத்தில் வர்றப்போ ஃப்ரெண்டு இதை பாரு, ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தேன் அப்படின்னா நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், இங்கே பாரு அவன் என் கூட தான் இருக்கா, அவன் என் கூட இருக்க தான் பிரியப்படுறா, இதுக்கு மேலே எங்கள் 2 பேர்த்தையும் தொந்தரவு பண்ணாத, இது அந்த டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் நல்லவனா இருக்கிற போக உன்னை கொண்டு உயிரோட இங்கே இறக்கி விட்டுட்டான், இதுக்கப்புறமாக எங்களை பற்றி நீ ஏதாவது நோடணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த இடத்துலயே நீ உயிரோட இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாக கொஞ்சம் காலத்தில் உங்க கூட பழகிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இது என்னோட கடைசி ஒரு விஷயம் உனக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து ஃப்ரெண்டி போயிடுறாங்க. இதை கேட்ட சாமுக்கு காதையும் நம்ப முடியல, கண்ணையும் நம்ப முடியல. ஸோ ஃப்ரெண்டியை பார்த்தது எல்லாத்தையுமே அடுத்த நாள் காலையில் கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ போய் பார்த்தி அப்படின்னு கேட்குறப்போ ஜூஸ் எடுத்துட்டு அங்கே பிங்கி வந்ததுனால கான்வர்சேஷன் கட் ஆகிடுது. ஸோ பிங்கி கொஞ்ச நாளாகவே நம்மக்கிட்ட இருந்து இவங்க ஏதோ மறைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட்டு போயிட்டு தான் இருக்கும். அதனால யார்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியலன்னு சொல்லிட்டு டேட்டூ ஷாப்புக்கு போய் நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஜூஸ் குடிக்கல, நீயாவது குடி நர்ஸ்க்கு கொடுத்து பேசிட்டு இருக்கிறப்போ, இப்போ எது காலங்காலத்தில் எனக்கு ஜூஸ் கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் ஒயின் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நர்ஸ் இதை பாருங்க, என்னை பார்த்தா நான் அதாவது பிரச்சனை பண்ணுற பொண்ணு மாதிரி தெரியுதா, நான் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, நான் மேக்ஸிமம் பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன், பார்க்குறதுக்கு பையன் மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறப்போ அவங்களும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக பேசுகிறாங்க. யாராவது நினைப்பாங்க நீ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கேமா, நான் அவங்களும் பேசுகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு குவும் சாமும் என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அவங்க என்ன மறைக்கிறாங்கன்னு தெரியல, அந்த சீக்கிரட்ஸ் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க 2 பேரும் மேலே அக்கறையாக இருக்காங்கன்னு தெரியும் அப்படிங்கிறப்போ இது பிங்கிக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அப்படியேங்கிறாங்க. ஆமாம் இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஒருத்தங்க நம்மளால் அக்கறை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளை தவிர எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்களை சாம் தேடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் அதுவும் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ டாக்ஸி நம்பரை கண்டுபிடிச்சு கொடுங்க, சீக்கிரம் இந்த பர்சனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி டாக்டர் கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதோட அங்கே சீன் கட் ஆகுதுங்க. அடுத்தது நம்ம விவியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த வயசான தாத்தாவை போட்டு அடி நடிக்கிறாங்க. இவர்கிட்ட தான் இந்த ஹெல்ப்பர் லிஸ்ட் இருக்கு, ஆனால் அது இவர்கிட்ட இல்லை அப்படின்னு இவர் எவ்வளோ சொன்னாலும் அது உண்மை இவர்கிட்ட இல்லை, பட் இருந்தாலும் அது பொய்ன்னு நினச்சிக்கிட்டு அடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் டேப்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டி உயிர் போயிடக்கூடாதுடா, கொஞ்சம் பார்த்து அடிங்க, ஏன்னா அவங்க கிட்ட இருந்து லிஸ்ட் நம்மளுக்கு வேணும்னு சொல்றப்போ அங்கே விவி வராங்க. என் பாய் ஃப்ரெண்ட் எங்கடா அப்படின்னு கேட்குறப்போ கையில் இருக்கிற டேபை கொடுக்குறாங்க. அதை பார்த்து விவிக்கு எப்படி இருக்கும், நான் என்ன உனக்கு கொல்லலை அப்படின்னு ஃப்ரெண்டி சொல்கிறப்போ
அவனோட முடிக்கு ஏதாவது ஆனா கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விவி கோவமா பேசுறப்பதாங்க தெரியுது. என்னதான் வெறுத்தாலும் பாய் ஃப்ரெண்டை மனசார வந்து விவியால வெறுக்க முடியல. நான் விவிக்கு இருக்கிற ஒரே கோபம் என்னன்னா, நம்ம ரத்தத்தை கொடுத்து இவனை வேம்பயர் ஆக்குனா இவன் கடைசியில நம்மளையே வச்சு வேலை வாங்குறான், நம்மளே டார்ச்சர் பண்றான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டா இவரும் ஃப்ரெண்டையும் சொல்றாங்க, எனக்கு தேவையானது எல்லாமே அந்த ஹெல்ப்பர் லிஸ்ட் தான், அந்த லிஸ்ட் பென்ட்ரைவில் இருக்கா எங்கே இருக்கோ அதை கொண்டு வந்து எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்ட விவியும் ஓகே அதை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமாகவே பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா லவ்லின்னு ஒருத்தியும் கூட இருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன வேணா ஆகும், கண்ணு முன்னாடி அவளை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை தவிர வேறு ஆப்ஷனும் தெரியல. ஸோ சாம் உட்காந்து அவங்க வீட்டில் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறப்போ எல்லா விதத்துலையுமே ஃப்ரெண்டி வந்து சாமை விட சில விஷயங்கள பெஸ்ட்டாக தாங்க இருந்திருப்பாங்க, முக்கியமாக ஃபைட் பண்ணுறதுல. ஏன்னா அதில் கூட வந்துட்டு சாமை ஃப்ரெண்டி தான் தோக்கவே அடிச்சிருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் ஏன் நம்ம கூட இந்த அளவுக்கு போட்டி போடுறான், ஏன் ஒரு பொறாமை வளர்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியவே இல்லை. அப்போதாங்க ஒவ்வொன்றா காட்டுறாங்க. விவிய ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவரை கூட ஒரு மாடல் இறந்ததுக்காக பிடிச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் போய் அந்த மெமரி கார்டை மாற்றி வச்சது, நம்மளை ட்ராப்பை செட் பண்ணிட்டு தான் லவ்லியை காப்பாற்ற கூப்பிட்டது, அங்கே போனப்போ அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, கடைசியில் என்னை சுட்டு அந்த வண்டி எரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க 2 பேரும் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். இவர் பேசி பேசி தனக்குள்ளேயே குழம்பி போகிறாங்க. அடுத்து கூ கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் அவள் வாய்ஸை கேட்டேன், அது கண்டிப்பாக லவ்லி தான் அப்படிங்கிறாங்க. கூ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஃப்ரெண்டு உயிரோடு இருக்கலாம், நீ பார்த்துருக்கேன், பட் இன்னும் லவ்லியை பார்க்கலங்கிறாங்க. இல்லை லவ்லி கண்டிப்பாக உயிரோடு இருக்க, 2 பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே விவி வராங்க. விவி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுக்கு நல்லா தெரியும், பட் கூக்கு தெரியாது இல்லையா. கூவை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணு தெரியாத ஃபோட்டோகிராஃபரோட தங்கச்சியா தானே தெரியும். நீ எங்க இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி பேசுறப்போ நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, நான் பேச வந்து சாம் கிட்ட, இதை பாரு சாம், எனக்கு அந்த ஹெல்ப்பர் லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. சாம் இருந்துட்டு லிஸ்டா, ஹெல்ப்பர் லிஸ்ட் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறப்போ, இதை பாரு, அந்த ஹெல்ப்பர் லிஸ்ட் நீ என்கிட்ட கொடுத்தேன் வெயி, லவ்லி பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன், உனக்கு லவ்லி உயிரோட இருக்கா அப்படிங்கிற டவுட் இருக்கு, ஆனால் உண்மையில உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்கிறப்போ அப்போதாங்க சாமுக்கு கூவுக்கு ஒரு யோசனை வருது. ஸோ அங்கே ஒரு கிச்சன் ஏரியா மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கிளப்புக்குள்ள, அங்கே தானே போய் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணி அந்த ஹெல்ப்பர் லிஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக காப்பி பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறத அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட வேற ஹெல்ப்பர் லிஸ்ட் அந்த சிஸ்டத்துலேயே இருந்திருக்காது. ஸோ வேற வழியே கிடையாது, இப்போ சாம் கிட்ட இருக்கிற அந்த காப்பி தான் நம்மளுக்கு வேணும். அதனால தான் இப்போ விவி வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஆனால் இதை விட மிக முக்கியம், விவிக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் உயிரோட வேணும். ஸோ நான் கேட்டதை நீ பண்ணு, நீ கேட்டதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விவி கிளம்புறப்போ விவி வண்டி ஏறுறதுக்குள்ள அங்கே எதிர்ச்சியாக வந்த பிங்கி விவியை பார்த்துடுறாங்க. ஐயோ அன்னைக்கு இவன் நம்மள அங்கே அப்பார்ட்மெண்ட்டு கீழே பார்க்கிங் ஏரியாவில் வந்து நம்ம அண்ணன் தெரியும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போகிற சமயத்தில் விவி கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ சாம் வந்து ஹெல்ப்பர் லிஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் கிடைக்கல. கூ கிட்ட கேட்குறப்போ கூ என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருந்தாலும் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா லவ்லி உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியாது, மறுபடியும் லைஃப்பை ரிஸ்க் பண்ண நான் விரும்பல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே பிங்கி வந்து இப்போ போராள இந்த லேடி அந்த ஃபோட்டோகிராஃபரோட தங்கச்சின்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினவ தானே, அது கண்ணு தெரியாத தங்கச்சின்னு சொன்னவ தானே அப்படிங்கிறப்போ, சச்சா இவங்க நியூ கிளைண்ட், ஏதோ பாய் ஃப்ரெண்டு இவங்க கூட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போயிட்டாங்களாமா, அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காமா, ஏதோ அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ ஆதாரத்தோட நாம தான் டிடெக்டிவ்ங்கிறதால நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் நம்மளுக்கு இப்படியே கேஸ் வருதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ, இல்லை அவளை மாதிரி இருக்குங்கிறப்போ ஹைட்டு வெயிட்டு கலர்லாம் இருக்கிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆகிருப்பேங்கிறாங்க. ஸோ பிங்கியே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடுறாங்க, நாம தப்பாக பார்த்துருப்போமோ அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ இப்படி கன்ஃபியூஷன்லேயே பிங்கி இருக்கிறப்ப அங்கேருந்து போகிறகு இதை பாருப்பா அந்த பென்ட்ரைவ் இருக்குல்லம்மா அதை கொஞ்சம் எடுத்துவே எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறப்போ கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. சரி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பிங்கியும் சொல்லிடுறாங்க. அடுத்து விவி பென்ட்ரைவை கொண்டு வந்து சாம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. அப்போது பாய் ஃப்ரெண்டை பார்த்தது அந்த மலரும் நினைவுகளை ஞாபகம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு சாமும் கூவும் கிளம்புறதாங்க தாங்க பிளானு. பட் கரெக்டாக கூ முன்னாடி போகிறப்போ இதை பாருங்கள் நம்ம இப்படி போக முடியாது, ஸோ கன் ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ, குட் பாய் நீ வளர்ந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூ உள்ளே போகிறப்போ கூவுக்கே தெரியாமல் சாம் மட்டும் கார் எடுத்து வந்து விவியை பார்த்து அந்த பென்ட்ரைவையும் கொடுத்துட்றாங்க. விவி ஒரு லெட்டரோட அந்த பெண்டன்ட்டையும் வச்சு கொடுக்குறாங்க. அந்த பெண்டன்ட்டை பார்த்ததுமே சாமுக்கு புரிஞ்சிருது, கண்டிப்பாக விவி இங்கே தான் இருப்பா அப்படிங்கிறது. ஏன்னா அது இவர் கிஃப்ட் பண்ணது தானே. ஸோ ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க லவ்லியை பார்க்கறதுக்கு. விவி உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இங்கே வந்து நீ பென்ட்ரைவ் வாங்கிக்கோ, அந்த ஹெல்ப்பர் லிஸ்ட் இருக்கிற பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ செம பாடி கார்டோட அப்படியே செக்யூர்டாக லவ்லி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போகிறப்போ ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. அடித்து தள்ளிக்கிட்டு இவர் பாட்டுக்கு சாம் போயிட்டே இருக்கப்போ
வீட்டில் இருக்கிற கூவுக்கு இருப்பே கொள்ளல, நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான், ஒரே செகண்ட் போயிட்டான் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் இவர் இங்க புலம்ப விவி கிட்ட இருக்கிற அந்த ஹெல்ப் லிஸ்ட் உள்ள பென்ட்ரைவை வாங்குறதுக்காக ஃப்ரெண்டி வந்துட்டாங்க. ஃப்ரெண்டி வந்த உடனே விவி மாதிரி முட்டாள்தனம் வாங்கிடுவாங்களா? செக் பண்ணிட்டு தானே வாங்குவாங்க. ஸோ லேப்டாப்ல போட்டு செக் பண்ற சமயத்துல அந்த பென்ட்ரைவ்ல எதுவுமே இல்லை. இது கச்சமுச்சான்னு இமேஜஸ் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பார்த்து நான் ஃப்ரெண்டி டென்ஷன் ஆகி விவி கிட்ட காட்ட விவிக்கு ஒண்ணுமே இதை பத்தி புரியல. ஸோ இங்க சாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த ரூமோட அட்ரஸுக்கு போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகி கழுத்து நெரிச்சு எப்படி இப்படி நடந்தது, ஏன் ஏமாத்த பாக்குற அப்படிங்கிறப்போ பின்னாடி வந்து ஒருத்தங்க லவ்லிக்காக நம்ம வச்சிருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாமே தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா புரிஞ்சிருது, கண்டிப்பா அங்க வந்திருக்கிறது சாம் தான் அப்படிங்கிறதும், சாம் தான் லவ்லி நெருங்க ட்ரை பண்றான் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருது. சாம் அந்த ஃப்ளோர்ல கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறப்போ இப்போ கூவை காட்டுறாங்க. எங்க போனா அந்த பையன் சொல்லி இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல அந்த பென்ட்ரைவ்ல நான் ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி சொல்றாங்க. அடி பாவி என்னடி பண்ண, அப்ப அந்த பென்ட்ரைவ் எம்டி ஆச்சே அப்படிங்கிறாங்க. ஐயோ இவ எவ்வளவு பெரிய பாதகத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை பார்த்துக்கிட்டு இவர் நாங்க போகணும்னு ரெடி ஆகுறாங்க. அதுக்கு பிங்கி இருந்துட்டு நானும் வரேன்னு சொல்றப்போ, இதை பாரு தயவு செஞ்சு வாய மூடிட்டு, நீ பண்ணனால இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு இவர் இங்க டென்ஷன் ஆகிறதோட சீன் கட் ஆகி சாம் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள கரெக்டா அந்த ரூமுக்குள்ள வர்றப்போ லவ்லி இருக்காங்க. லவ்லியை பார்த்த சாமால தாங்கவே முடியல. இவ்வளோ நாட்களா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, நீ இல்லைன்னு நினைச்சேன், செத்து போயிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் சாம் கண்டிப்பா இந்த வீட்டுல தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு சாம பாக்குறதுக்காக ஃப்ரெண்டி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட்குள்ளேயே வந்துட்டாங்க. எல்லா தன்னோட ஆட்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறத பார்த்து அவன் வந்துட்டான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வர்றப்போ இப்போ உள்ள இருக்கிற லவ்லி வந்துட்டு நான் வரமாட்டேன், என்னை வச்சு உன்னால பாத்துக்க முடியாது, தயவுசெய்து போ அப்படிங்கிறாங்க. இல்ல நான் போக முடியாது, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நான் உன்னை விட்டுட்டேன், இப்ப நான் தெரிஞ்சே விட மாட்டேன், நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணை எடுத்து இல்ல நீ போலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்லி கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் லவ்லி ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு சாமுக்கு தெரியவே தெரியாது. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது லவ்லி, நீ ஏன் இப்படி பண்ற, என் கூட வந்துரு அப்படின்னு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கிறப்போ அந்த பெண்ணை வந்து சாமோட முகத்துல காயத்தை ஏற்படுத்துது. ஆனா அந்த காயம் உடனே ஆறிடுது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா லவ்லிக்கும் புரிஞ்சிருது, ஓகே இவனும் வேம்பயர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க சீன் அப்படியே கட் ஆகுதுங்க. இந்த ரூமுக்குள்ள இப்போ ஃப்ரெண்டி வர்றாங்க, ஆனா அவங்க 2 பேருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. உச்சக்கட்ட கோபத்துல இருக்காரு ஃப்ரெண்டி. இப்போ கார்ல சாமும் லவ்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ வரப்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து சன்லைட்டை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சாம், உனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் நல்லா டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு நினைப்பேன், பட் அதெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு பசிக்கிறதே இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டே வண்டி ஓட்டி வந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டா அந்த லவ்லி வச்சிருந்தாங்க இல்லைங்களா அந்த அபார்ட்மெண்ட், அங்கதான் கடைசியா லொகேஷன் காட்டுது சாம் போன மாதிரி. ஸோ நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கூப்பிடுறேன், இல்லைன்னா இத்தனை நேரத்துக்கு அப்புறமாக நான் உனக்கு ஃபோன் பண்ணலன்னா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூ கிளம்புறாங்க. கூ ஏதோ சாம காப்பாத்துறதாக நினைச்சிட்டு வந்து அங்க ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டையை பார்த்ததுக்கு அப்புறமாக நீ உயிரோடு இருக்கியாடான்னு இவர் ஆச்சரியமா பாக்குறப்போ ஆடு தானே வந்து மாட்டிக்கிச்சுடா அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவை பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ சாம காப்பாற்ற போய் கூ மாட்டிக்கிட்டாங்க. கூவை வச்சு சாம பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டி பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடலாம், ஃபேக் பாஸ்போர்ட் ஃபேக் ஐடி வச்சு எங்கேயாவது போயிடலாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளேயே போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாம் இறங்கி போயிட்டு அங்கதான் வெளிச்சம் வருது, ஏன்னா வீடியோ டைம் ஆயிடுச்சு, ஸோ அதாவது ஜன்னல் திறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மறுபடியும் காருக்கு வந்து லவ்லி அப்படியே போத்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. ஸோ இப்பதான் லவ்லிக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வருது, ஆமா உன்னால வெளியே போக முடியுமா, ஐ மீன் டே டைம்ல அப்படின்னு கேட்குறப்போ நான் வேம்பயர் ஆனது யாரும் கடிச்சு இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க வெயிட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தப்பிச்சிருவோம், நம்மளோட லவ்வர் கூட நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமும் சரி லவ்லியும் நினைக்கிறப்போ அந்த பக்கம் ஃப்ரெண்டியை காட்டுறாங்க. யாரோ கிட்ட ஃபோனை கொடுத்து போய் சாமையும் அந்த லவ்லியும் கூப்பிட்டுவான்னு சொல்றதோட இங்கே எபிசோட் முடியுதுங்க. ஸோ அடுத்த எபிசோடு தான் ஃபைனல் எபிசோட், மிஸ் பண்ணாம பாருங்க. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.